ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க. இதில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் வந்து கொடுத்துட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இந்த லேப்டாப் நேரத்தே வாங்கிட்டாங்க. நான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 365 எப்படி கிளைம் பண்ணுறதுங்கிறத நான் மேனுவலாக வந்து அப்படியே நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் நேம் லிஸ்ட் இவங்களுக்கு ஜனவரி மந்த் வாங்கினாங்க, இவங்களுக்கு லேப்டாப் வந்து கொடுத்துட்டாங்க. இது வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எனக்கு இப்போ வந்து கிடச்சி நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுபோக நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பெட்டா அக்வாட்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ரோ வந்து என்னோட நேமே அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நேமே மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம். வாங்க டீக்கலாம் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயருக்கு லேப்டாப் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து செகண்ட் இயர் லேப்டாப் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கொடுத்த ஒரு லேப்டாப்பு. இன்ஜினியரிங் தேர்ட் இயருக்கு உண்டு தான் நினைக்கிறேன். ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக லேப்டாப் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அன்பாக்சிங் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்தலாம், ஏன்னா நம்ம இந்த பாக்ஸை நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ ஏசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சைடு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேப்டாப்புக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு கேமராலே வந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்காட்டோட போர்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப்போட பாக்ஸ் வந்து ஒரு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டைம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருந்துச்சு, இந்த டைம் கொஞ்சம் ஒரு துணி மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து லேப்டாப் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து திறந்து காமிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சார்ஜர் நினைக்கிறேன், சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப் வந்து பார்க்கலாம். உள்ளே வேறு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜரோட அண்டை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா இதுக்காக கொடுத்துருக்காங்க. லேப்டாப் இருக்குது. லேப்டாப் வந்து பார்க்கலாம். துணி மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருந்துச்சு, இப்போ துணி மாதிரி இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்பு. ஸோ டோட்டலாக இதான் வந்து உள்ளே இருந்தது அப்படின்னா லேப்டாப்பு, ஒரு சார்ஜரு, ஸோ இப்போ ஒரு யூசர் மேனுவல், அவ்வளோதான். இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ லேப்டாப் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்புக்கு ஒரு துணி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் வந்து புதுசாக அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பார்த்துக்கோங்க. ஸோ லேப்டாப்பை நம்ம ஆன் பண்ணலாம். நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், பூட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணினா பட்டன் ஆகும். பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு செகண்ட் இயர் கொடுத்த ஒரு லேப்டாப் தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ எதுவும் பண்ண தேவை, விண்டோஸ் வந்து ஆன் ஆகுது. ஸோ ஆன் ஆனதுக்கப்புறம் ஏசர் போட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரப்போ நார்மல் லேப்டாப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்காட்டோட லேப்டாப் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் 365 கிரெடென்ஷியல் ஓப்பன் பண்ணலாம். செகண்ட் லேப்டாப் நான் உங்களுக்கு பண்ணுறேன் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்காட் லேப்டாப் செக் வெப்சைட் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேரத்தில் வந்து மாணவர்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாணவர்கள் பற்றி உங்களோட இமெயில் ஐடியும், ஸோ உங்களோட பாஸ்வேர்டும், ஸோ உங்களுக்கு கேட்ச் கரெக்டாக கொடுத்து உள்ள அப்படிங்கிற கொடுத்துங்க. ஸோ உள்ள போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட லேப்டாப் டீடைல்ஸ் ஃபுல்லாக வெப்சைட் இருக்கும். ஸோ அப்புறம் கிரீவியன்ஸ் ஸ்கேனிங், சப்போஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா டாக்ஸ் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வரும். இல்லை நியூ சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெர்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த கோட் அவைலபிள் இல்லை. உங்களுக்கு February 1st வீக்கில் கொடுக்குற மாதிரி சொல்லிங்க, வந்து வரல. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா M365 கீ இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு யூசர் ஐடி, ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு லேப்டாப்பில் அந்த கோட் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது வந்து வெயிட் பண்ணுங்க. இவங்களுக்கு நேற்று பார்க்குறப்ப இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காட்டுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஏதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வேட் சொல்லி எனக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வேட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆகுது. வேட் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன்இன் ஆர் கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் பண்ணுறப்ப இருக்கும். அதில் நீங்கள் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை உங்களோட ப்ராடக்ட் கீலாம் இருக்குன்னா பண்ணலாம். ப்ராடக்ட் கீ வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ கிரியேட், அதாவது சைன்இன் ஆர் கிரியேட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு அந்த கோடில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி வந்து இருக்கும், அதாவது யூசர் நேம் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் யூசர் நேம். அதை அப்படியே வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து லோட் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இன்னொன்று வந்து பாஸ்வேர்டில் மோஸ்ட்லி உங்களுக்கு யூசரில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அது ஜீரோ தான், ஓனுங்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எல்லாம் வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஐடி ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆடட் திஸ் டிவைஸ்னு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ முடிஞ்சு. இது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் மேலே காட்டாதது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் வந்து இதை கிளைம் பண்ணணும்னா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஃப்ரீனில் ஸோ இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்சோ கம்ஃபர்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கோங்க, அக்செப்ட் கொடுத்துருங்க.
ஸோ முடிஞ்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசியை பொறுத்தவரை க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து இது எப்படி கிளைம் ஆயிடுச்சுன்னு பார்க்கணும்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஸ் ஐடி வந்துருச்சு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேமரா குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம செக் பண்ணோம். இந்த லேப்டாப்புக்கு செகண்ட் லேப்டாப் எப்படி இருக்குது பார்ப்போம். இந்த லேப்டாப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பார்த்துக்கோங்க. ஸோ லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு எல்லாமே டீசெண்டாக இருக்குது. ஸோ வீடியோவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ வீடியோட நான் பேசி கட்டுறேன். ஸோ இப்போ நான் பேசுகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் எப்படி நான் இப்போ வந்து பேசியிருக்கேன். இது வந்து நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் கேலரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இருக்கும். நான் இந்த சவுண்டு குவாலிட்டி காட்டுறேன். இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் எப்படி நான் இப்போ வந்து பேசியிருக்கேன். இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஸோ இது ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான். ஸோ சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக படிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் யூஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேபிள் இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கனெக்ட் பண்ணி நல்லா வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இதை வந்து சார்ஜ் வந்து நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். சார்ஜிங்கோட போர்ட்டை வந்து நம்ம இதில் மாட்டிக்கலாம். இந்த சைடு தான் இருக்கும், லெஃப்ட் சைடு தான் இருக்கும். ஸோ மாட்டினா கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மாட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே வந்து அந்த சார்ஜிங் சிம்பிள் வந்து காட்டுது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ சார்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளக்டின்னு காட்டுது. ஸோ சார்ஜ் வந்து கொஞ்சம் நல்லா தான் நிற்கிது. இதில் சைடில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மலாக லேப்டாப்போட கீயை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு போர்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும். இது ஜஸ்ட் நம்ம காமிக்கிறதுக்காக காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நார்மலாக நீங்கள் வந்து இந்த வேர்டு பிபிடி ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பெஸ்ட்டு. அதாவது ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுது. அதுவும் செகண்ட் இயர் வாங்கின லேப்டாப் இது. ஸோ நார்மலாக தேர்ட் இயருக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். இது செகண்ட் இயரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கல ஒரு காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அதை இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இருக்கிற அந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மீதி இருக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த காலேஜில் அந்த எக்ஸல் ஃபைல் வந்து ஜனவரி மந்த் வாங்கினாங்க. இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. அது நேற்று வாங்கிட்டாங்க. ஸோ இதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் காலேஜில் ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ப்ரீ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லேப்டாப் வந்துருச்சு. அது மாதிரி தேர்ட் இயருக்கும், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற தேர்ட் இயருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.